அஸ்வினி தேவர்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். செவனப்பிராஷ் அப்படின்னு ஆயுர்வேத மருந்து ஒண்ணு உண்டு. அது உடல் போஷாக்கா இருக்கிறதுக்காக வேண்டி, வலிமையா இருக்கிறதுக்காக வேண்டி, ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக வேண்டி, இளமையா இருக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா இளமையில தான் அதெல்லாம் இருக்கும். அதனால உடல் இளமையா இருக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சாப்பிடுவாங்க. தைத்திரிய உபனிஷத்து ஆனந்தத்தை பத்தி சொல்லும்போது யுவா சியாத் சாது யுவாத்யாயக அப்படிங்கிறது மாதிரி தொடங்கி போகுது. இளமையா இருக்கிற ஒருத்தன், ஆனா இளமைங்கிறதுனால நம்ம படபடப்பானவன், அவசர கொடுக்க அப்படின்னா அப்படி கிடையாது. சாது, சரி இளைஞன் சாது எல்லாம் சரிதான், முட்டா பையலா இருப்பானே அப்படின்னா இல்ல, நல்லா படிச்சவன் அப்படின்னு தொடங்கி அந்த இளைஞன் இந்த உலகத்துக்கு அதிபதி, இந்த உலகத்தோட எல்லா செல்வம் அவன்கிட்ட இருக்கு, அப்படியெல்லாம் இருந்தா அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அது ஒரு மனித ஆனந்தம்னு வச்சுக்கிட்டா, அதை போல 100 மடங்கு 10 மில்லி மீட்டர் ஒரு டெசிமீட்டர் அப்படின்லாம் பாட்டு இருக்க மாதிரி 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு ஆனந்தத்தை பத்தி சொல்லுது. எதுக்கு சொல்ல வந்தேன்? செவன மகரிஷிக்கு கண் பார்வைய திருப்பி கொடுத்து இளமையும் திருப்பி கொடுத்தார்கள் அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிற கதை போன வகுப்புல பார்த்தோம். அதனுடைய ஒரு ஐதீகமாட்டு ஞாபகமாட்டு தான் செவனப்பிராஷ் அப்படின்ட்டு ஒரு மருந்து ஆயுர்வேதத்துல விற்கிறாங்க. எல்லாம் சொன்னேன், அந்த செவனப்பிராஷ் பேரு சொல்ல விட்டு போச்சு. இந்த கதை மகாபாரதத்துல வனப்பர்வத்துல 124வது அத்தியாயத்துல வருது. அனுசாசன பர்வத்திலையும் 156வது அத்தியாயத்துல வருது. அப்புறம் போன வகுப்புல குரு வம்சம் பற்றி சொன்னேன் அப்படின்னு ஞாபகம். அதுல குரு அப்படின்னு சொன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு மூதாதையரான ஒரு ராஜா. குரு அப்படின்னா அது ஆசிரியரை குறிக்கிற வார்த்தை. பஞ்சபாண்டவர்கள் அவங்கள குறிக்கும் போது குரு மகாராஜா பரம்பரையில வந்ததுனால அவர்கள கௌரவர்கள் சொல்லக்கூடாது, குரு ராஜான்னு சொல்லக்கூடாது. குரு ராஜா, கௌரவர்கள் அவங்க. அந்த ராஜா குருக்ஷேத்திரத்துல, அதுக்கு முன்னாடி அந்த பேர் கிடையாது. இந்த ராஜா அந்த பகுதியில போய், யுத்தம் நடந்த அந்த பகுதியில போய் சுத்தம் பண்ணியிருக்காரு, உழவார பணி மாதிரி பண்ணியிருக்காரு. எதனால அங்க ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அப்படி அவரு தயார்
பண்ணும்போது இந்திரன் வந்தார். வந்து எதனால இந்த இடத்த தயார் பண்றீங்க அப்படின்னு கேட்டார். ராஜா சொன்னார், நான் ஒரு யாகம் பண்ண போறேன், அதனால இந்த இடத்துல யார் வந்து உயிரை விட வேண்டிய சூழல் வருதோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. அப்ப இந்திரன் சில கண்டிஷனோட, சில நிபந்தனைகளோட ஒத்துக்கிட்டார். அந்த குருக்ஷேத்திரத்துல யாரு பசியினால, பட்டினியினால இறக்குறாங்களோ, அதை இன்னும் நல்லா சொன்னா உபவாசம் இருந்து இறக்குறாங்களோ, அது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். யாரு உபவாசம் இருந்து இறக்குறாங்களோ, யாரு வீரமா சண்டை போட்டு இறக்குறாங்களோ, அப்புறம் முன் ஜென்மத்துல அவர்கள் மனிதனாக இருந்து இந்த ஜென்மத்துல மிருகங்களா பிறந்து இருந்தாங்கன்னா அவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் வரம் கொடுத்ததா கதை போகும். அந்த குரு மகாராஜா யாகம் பண்ண இடத்துலதான் இவங்க யுத்தம் பண்றாங்க. அப்புறம் அஸ்வினி முத்ரான்னு ஒரு முதிரையும் உண்டு. வேற வேற இயக்கங்கள் அதை வேற வேற பேர்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஷால ஒரு விதமா, வாழ்க வளமுடன் ஒரு விதமா, வாழும் கலை ஒரு விதமா சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. விவேகானந்த கேந்திரம் ஒரு விதமா சொல்றாங்களோன்னு நினைக்கிறேன். எப்படியா அஸ்வினி முத்ரான்னு ஒரு முதிரை கூட இருக்கு. நாம போன வகுப்பு சொல்லும் போது பாண்டு வம்சத்துல மாதிரிக்கு அஸ்வினி தேவர் மூலமாக 2 குழந்தைகள் கிடைச்சாங்க, நகுல சகதேவர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொன்னோம். அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால அதை பத்தி நான் கூடுதலா சொல்லல. ஒருவேளை அதை பத்தி கூடுதல் தெரியணும்னா மலேசிய மகாபாரதம் வகுப்பு கேட்டுக்குங்க. அப்புறம் செவன மகரிஷிக்கு இளமை கொடுத்தது, கண் பார்வை திருப்பி கிடைச்சது, அந்த கதை சொன்னோம். இன்னும் ஒரு உதாரணம்னு சொன்னோம், உபமன்யுவுக்கு கண்ணு கிடைச்சது அப்படின்னு. இந்த கதை மகாபாரதத்துல வருது. அந்த கதையையும் பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்தது மருத்துக்கு போவோம். ஜனமேஜய மகாராஜா யாகம் செய்யறதுக்கு, இது வந்து மகாபாரதத்துல ஆதி பருவத்துல 3வது அத்தியாயத்துல வருது. பௌஷ்ய பருவம் அப்படின்னு பேரு. அந்த கதையில அவரு யாகம் பண்ண தயார் பண்றாரு. அந்த நேரத்துல ஒரு நாய் வந்துருது. அந்த நாயை இவங்க தாக்குறாங்க. அந்த நாய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுது, ஸ்தரமா, அது தேவலோகத்து நாய், இது என்ன ஹைபிரீடா என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல, அந்த மாதிரி ஒரு பிரீட் அது. அது போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது. அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க. அப்போ இப்படி என் பையனை, என் பிள்ளைய, ஒரு குற்றம் அறியாத என்னுடைய பிள்ளைய நீங்க அடிச்சதுனால உங்களுக்கு பாவம் வரட்டும் அப்படின்றவார். அப்ப இந்த பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஜனமேஜய மகாராஜா தேடி நடக்கிறார். இந்த சமயத்துல நடந்ததாக, அதாவது ஜனமேஜய மகாராஜாவுக்கு ஒருத்தர் புரோகிதரா யாகம் பண்றவரா வர்றாரு. அவருக்கு ஒரு
பிளாஷ்பேக் கொடுக்கறது மாதிரி ஒரு பகுதி மகாபாரதத்துல பௌஷ்ய பருவத்து தொடக்கத்துல வருது. அதுல உபமன்யு கதையும் வருது. நாம் அதுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் கதையும் பார்க்கலாம். ஒரு சிஷ்யன் குருவு கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கதையில தெரிகிறதுனால 2-3 கதை இருக்கு. எல்லா கதையுமே பார்க்கிறோம். அயோத்த தௌமியர் அப்படின்ட்டு ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு உபமன்யு, ஆருணி, பைதன் அப்படின்னு 3 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அந்த ரிஷி பாஞ்சால தேசத்தை சேர்ந்த ஆருணி, அருணன் பரம்பரையில வந்தவங்க ஆருணி சொல்லுவாங்க. அந்த ஆருணி அப்படிங்கிற சிஷ்யனை கூப்பிட்டு, இப்போ கழனியில மடைய கெட்டு வயலுக்கு தண்ணி அடை அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வச்சார். பையன் பொடி பையன், முன் அனுபவம் ஒன்றும் இல்லை. போய் தண்ணி கட்ட போனான். அவனால தண்ணி கட்ட முடியல. அவன் மடைய அடைக்க அடைக்க மடை உடஞ்சிட்டே இருக்கு. பார்த்தா குரு தண்ணி கட்ட சொன்னாரு, நம்மால வரப்ப வழிய மடைய அடைக்க முடியல. அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. என்ன பண்ணா, அந்த மடையில அவன் குறுக்க படுத்துக்கிட்டான். இது சாயந்தரம் அனுப்பி வச்சாரு குரு. பையன் ராத்திரி திரும்பல. அப்போ குரு, என்னடா இது தண்ணி கட்ட போனவனை காணவே அப்படின்ட்டு மற்ற சிஷ்யர்கிட்ட கேட்க, உபமன்யுட்டையும் பைதன்கிட்டையும், எங்க ஆர்வணி எங்க அப்படின்னு. அது குருவே, நீங்க தானே போய் வயலுக்கு தண்ணி கட்ட சொன்னீங்க, அவன் போனா இன்னும் வரல. அப்படியா, இவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் ஆகக்கூடாத, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பார்க்க போனாங்க. அப்போ வழிநடு கூப்பிட்டுட்டே போறார். அருணி எங்க இருக்க அப்படின்னு. அப்போ வயலுக்கு பக்கம் போன உடனே அவன் குருவனுடைய சத்தத்தை கேட்டு, குருவே நான் இங்க இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரம் தண்ணி கிட்ட சொல்லி தண்ணி கட்டிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு. அது மடை அடைச்சடைச்சு பாருங்க, எனக்கு மடை அடைக்க முடியல, இல்லை நானே குறுக்க படுத்துட்டேன் குருவே அப்படின்னா. குருவுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. அந்த பச்சை மண்ணு தண்ணியில படுத்து கிடந்து உடம்பெல்லாம் எப்படி நடுக்கி போயிருக்கும், அதுவும் ராத்திரி. அதனால குரு சொன்னார், இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க, நான் சொன்னத அப்படியே சிறமேற்கொண்டு நீ கடைபிடிச்சிட்ட. அதனால உனக்கு எல்லா வித்தைகளும் கைவரப்பெறட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண. பின்னாடி ஒரு நாள் அவரு உபமன்யுவை கூப்பிட்டு, பிள்ளாய் போய் ஆடும் பசுவெல்லாம் மேய்ச்சிட்டு வா அப்படின்ட்டு சொன்னார். அப்போ சிஷ்யன் நல்ல பிள்ளை பசுக்களை எல்லாம் மேய்க்க கூட்டிட்டு போனா, திருப்பி வருவான். இப்படியே தினமும் காலையில போவான், சாயந்தரம் வருவான், காலையில போவான், சாயந்தரம் வருவான். இப்படி வரும்போது வர வர ஆளு நல்ல குண்டாயிட்டே வர, வண்ணம் வச்சுட்டே வர. குரு பார்த்தாரு,
மாடு மேய்க்க போன பிறகு நியாயமா மாடு மேய்க்க போய் உடம்பு மெலியல வேணும், இவன் குண்டாகிறானே, என்ன விஷயம்? சரி கூப்பிட்டு கேட்போம் அப்படின்ட்டு சிஷியனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, புள்ள, நீ மாடு மேய்க்க போறிய, மாடுதான் நல்லா மேய்க்கிறியா? ஆமா, நல்லா மேய்க்க. நான் தான் உன்னை மாடு மேய்க்க அனுப்பும் போது சாப்பாடு ஒண்ணும் தந்து அனுப்புறது இல்லையே, நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கேட்டார். மத்தியானம் பசிக்குமே, காலையில பசிக்கும், மத்தியானம் பசிக்கும், சாயந்தரம் பசிக்கும், பசியை எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் திட்டம் போட்டுதான் சாப்பாடு கொடுக்காம பையனை மாடு மேய்க்க அனுப்பியிருக்காரு. அப்போ பிள்ளை சொன்னா, அது நான் மாட்டெல்லாம் மேய்க்க விட்டுக்கிட்டு அப்படியே வீடு வீட போய் பிச்சை எடுப்பேன், பிச்சை எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னா. ஓ அப்படியா சங்கதி? அப்ப அவர் சொன்னாரு, அது பிள்ளை, நீ பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது சரிதான், ஆனா பிக்ஷை எடுக்கிறதெல்லாம் கொண்டு குரு கிட்ட கொடுத்து அப்புறம் குருதார தான் சாப்பிடணும், அதான் முறை. அதனால நீ இனிமேல் எனக்கிட்ட கொண்டு தராம நீ அடி சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. அதனால பிள்ளை சொன்னா, சரி குருவே, உபமன்யும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். தினமும் பிக்ஷை எடுத்து கொண்டு வருவான், இவர் பிக்ஷையெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாரு, அவருக்கு கொண்டு கொடுக்க மாட்டார். இப்படி நாள் போச்சுது, பையன் வெளியே காணும். அப்ப இவர் மறுபடி ஒரு நாள் கூப்பிட்டு, பிள்ளை, நான் தான் நீ எடுக்கக்கூடிய பிக்ஷை எல்லாம் மொத்தம் வாங்கிடுறேனே, அப்புறம் எப்படி நீ பசிய சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், அது முதல்ல பிக்ஷை எடுத்து உங்ககிட்ட கூட தருவேன், நீங்க எனக்கு தருவீங்கன்னு பார்த்து தரலையா, அப்ப நான் மறுபடியும் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. அப்போ குரு சொன்னாரு, அப்படி இல்ல, நாம திருப்பி திருப்பி ஒரு வீட்டுல போய் பிக்ஷை கேட்க கூடாது, ஒரு வீட்டுல போய் கேட்கணும், கொடுத்தா வாங்கணும், இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடணும், மறுபடி போய் வாங்கக்கூடாது, நம்ம தேவைக்கு அதிகமா எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டேன். நீ போய் இப்படி வாங்கிருந்தேன்னா இன்னொரு பிரம்மச்சாரிக்கு கொடுக்க கிடைக்காது, ஜனங்களுக்கும் ஒரு சக்திக்கு ஒரு அளவு இருக்கு தானே, அவங்க உனக்கே எல்லாம் தந்துட்டாங்கன்னா மத்தவங்க எப்படி கொடுப்பாங்க, அதனால அது தப்பு, பிள்ளை அது செய்யக்கூடாது அப்படின்றார். அதுக்கு பிறகும் மாடு மேய்க்க போனா, அப்படிக்கு அப்படியே இருந்தா, அல்லது இன்னும் போஷாக்காட்டு இருந்தானே தவிர உடம்பு குறையல. அப்ப என்ன பண்ணாரு, மறுபடி கூப்பிட்டு கேட்டார், நான் மறுபடியும் பிக்ஷை எடுக்க கூடாதுன்னு சொன்னேனே, இப்ப என்ன பண்ற அப்படின்னு. அவன் சொன்னா, அது எனக்கு பசி வந்தா பசு விட்டு போய் பாலை குடிச்சுக்குவேன் அப்படின்னா. குரு சொன்னாரு, இல்லையே, நான் பசும்பாலை குடின்னு சொல்லலையே, நீ எப்படி குடிக்கலாம் ஏன்டா அனுமதி இல்லாம அப்படின்னாரு. அந்த பிள்ளை சொன்னா, சரி நான் இனிமேல் பசும்பாலை குடிக்கல அப்படின்னு. இப்படி கொஞ்ச நாள் போச்சுது, பையன் வெளியல, அப்படியே வண்ணமாக இருந்தான். அப்போ குரு கேட்டாரு, நீ பிக்ஷையும் சாப்பிடுறது இல்ல, நான் உனக்கு சாப்பாடு தரது இல்ல, அது வேற கதை. நீ பிக்ஷை சாப்பிடுறது இல்ல, ரெண்டாவது பிக்ஷை எடுக்கிறது இல்ல, பசும்பாலையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஆனா நல்ல புஷ்டியா இருக்கிறிய, எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, இந்த குட்டிகள் எல்லாம் பால் குடிச்சுக்கிட்டு அதுக்கு வாயில அந்த நுரை இருக்கும், அந்த நுரையில நான் நக்கி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. அப்போ நீ இந்த நுரைய கூட சாப்பிடக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டாரு குரு. அதுக்கப்புறம் மாடு மேய்க்க போனா பசுக்களை எல்லாம் மேய்ச்சு வரும்போது அவனுக்கு குரு சாப்பாடு கொடுக்கல, பிக்ஷை எடுக்கக்கூடாது ஒரு தடவைக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாரு, பசும் பாலையும் குடிக்கிறதுக்கு அனுமதிக்கல, சொல்ல போனா நுரைய கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு பசி தாங்க முடியாது. என்ன பண்ணா, பிள்ளை எருக்கு இலைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு. எருக்கிளைகளை சாப்பிட போக அவனுக்கு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு நாள் கண்ணு பார்வை போயிடுது. அப்போ பசுக்களோட நடந்து வரும்போது ஒரு கிணத்துல விழுந்துட்டான். கண் தெரியல, கிணத்துல விழுந்துட்டான். பசுக்கள் அது அதுக்கு பழக்க தோஷத்துல சரியா ஆசிரமம் வந்துச்சு. குரு பார்த்தாரு, பிள்ளைய காணலையே எங்க. மற்ற சிஷ்யர்கிட்ட கேட்டாரு, என்னப்பா பிள்ளைய காணல, எங்க வத்தானே இல்லையா. மற்ற சிஷ்யர் சொன்னாரு, இப்படி பசுவை மேய்க்கிறதுக்கு போனா இன்னும் வரல அப்படின்னு. நான் பிள்ளைய பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது, ரெண்டாவது பிச்சை எடுக்கக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, நுர கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நானும் சாப்பாடு கொடுத்து அனுப்புறது இல்லை. அதனால என் கோபத்துல வராம இருப்பானோ, அதனால போ அவனை தேடி போவோம் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு சிஷியர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தார். கூப்பிட்டுட்டே வந்தார். உபமன்யும் இங்க இருக்க, உபமன்யும் இங்க இருக்கேன்னு கூப்பிட்டுட்டே வந்தார். அப்போ அவன் கிணத்துக்குள்ள இருந்து சொன்னான், குருவே நான் இப்படி கிணத்துக்குள்ள கிடக்கேன், எனக்கு அது எதுக்கு கிணத்துக்குள்ள, எப்படி கிணத்துக்குள்ள விழுந்த, அது எனக்கு இப்ப கண் பார்வை போயிட்டுது, அதனால தடுமாறி கிணத்துல விழுந்துட்டேன். அப்போ குரு சொன்னாரு, சரி அவனை நீ அஸ்வினி தேவர்கள், அவங்க தேவ வைத்தியர்கள், அவங்கள நீ துதி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அஸ்வினி தேவர்களுக்கான மந்திரங்களை சொல்லி கொடுத்தார். உபமன்யு அஸ்வினி தேவர்களை அந்த மந்திரங்களால வழிபட்டான். அது ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு மகாபாரதத்துல. இப்படி அவன் அஸ்வினி தேவர்களை வழிபட அஸ்வினி தேவர்கள் அவனுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாயி, நீ ரொம்ப குரு பக்தியோட இருந்து இப்படி பண்ண, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, அதனால இந்த முதல்ல சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. பட்னியோட இருந்துல பிள்ளை பாவம், வயிறு பசிச்சு எருக்கலையே சாப்பிட்டு, முதல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்ப அந்த பிள்ளை சொன்னா, இல்ல நான் இதை என்னுடைய குருவுக்கு சொல்லாம தெரிவிக்காம சாப்பிட்டா சரியாகாது, அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டா. அப்ப அஸ்வினி தேவர்கள் சொன்னாரு, இப்படி உங்க குருவுக்கும் இப்படித்தான், முன்ன மாதிரி அவரு எங்களை கும்பிட்டாரு, கும்பிட்ட அவருக்கு நாங்க சாப்பாடு கொடுத்தோம், அவரும் சாப்பிட்டாரு, நீ சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு மக்கா அப்படின்னு. ஆனா அந்த பிள்ளை உபமன்யும் இல்ல, நான் குருவிட்ட கேட்காம சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டான். அப்போ உன்னுடைய குரு பக்திக்கு நாங்க மெச்சனோம். உன்னுடைய குருவுக்கு பல்லெல்லாம் எக்காட்டு இருக்கு. அயோத்த அப்படின்னா இரும்பு தந்தங்கள், இரும்பு பற்கள் உடையவர் அப்படின்னு அர்த்தம்.
அவர் பேரு தௌமியரா இருக்கும். ஒருவேளை அந்த காலத்துல பல்லு கட்டி இருப்பார். இப்ப நாம எல்லாம் பல்லு சுத்தி ஆயிட்டுதுன்னா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆர்சிடி பண்ணி பல்ல புடுங்கிட்டு பல்ல ரிப்பேர் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு மேல ஏதாவது கேப் ஏதாவது போடுறோம், அல்லது பல்ல மாட்டிட்டு வேற பல்லு வைக்கிறோம். அந்த காலத்துல மகாபாரத காலத்துல அல்லது இந்த கதை நடந்த காலத்துல, மகாபாரதத்துல கதை வருது, அநேகமா மகாபாரத காலத்துலதான் இது நடந்திருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பிறகு சொல்றேன். பல்லு கட்டுற வித்தை நம்ம நாட்டுல இருந்திருக்கு. இரும்புல பல்லு கட்டியிருக்காங்க. இரும்புன்னா துருபிடிக்காத இரும்பு, எக்குல உருக்கு அப்படின்னு கூட நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நம்ம ஊர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுல பல்லு கட்டுவாங்க போல. அதனால உன்னுடைய குருவுக்கு பல்லு வந்து தந்தமா இருக்கு, எக்கா இருக்கு, இரும்பா இருக்கு, உனக்கு பல்லெல்லாம் பொன்னாகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தாங்க. உனக்கு கண்கள் பார்வை திருப்பி வரட்டும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உபமன்யு கண்ணு கிடைச்சதுனால குருவை தேடி வந்து குரு கிட்ட நமஸ்காரம் பண்ணி நடந்ததெல்லாம் சொன்னார். அஸ்வினி தேவர்கள் உனக்கு கல்வியும் சிறப்பாக வரும் அப்படின்னு ஆசீர்வதிச்சாங்க. குரு சொன்னார், அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறனால உனக்கு எல்லா வேதங்களும் தர்மங்களும் உனக்கு பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி குருவும் ஆசீர்வதிச்சார். இதுதான் உபமன்யுவுக்கு அஸ்வினி தேவர்கள் அனுகிரகிச்ச கதை. இதுக்கு அடுத்தது பைதன் அப்படிங்கிற சிஷ்யன். அவனுடைய வாழ்க்கையிலையும் இந்த குரு ரொம்ப கொல்லாத குருவாகும். அவருக்கு பல்லு மட்டும் இரும்பு இல்ல, நெஞ்சு இரும்பு. அந்த மாதிரி இன்னொரு கதை இந்த பைதன் வாழ்க்கையிலையும் உண்டு. இந்த கதைக்கு பிறகு இது மறுபடி மகாபாரதத்தோட போய் இந்த கதை சேரும். ஜனமே ஜெயனுடைய புரோகிதருக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இருக்கு. மறுபடி இந்த கதை மகாபாரதத்துல போய் சேரும். அப்படி இந்த கதையினுடைய அமைப்பு. ஏதாவது கேள்வி இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? ஹரிஓம் சாமி, கேக்குது. சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல இல்ல முடிச்சுக்கலாமா? இல்ல இல்ல தாமதமா தொடங்கினாலும் கூட நேரம் எடுக்கலாம். சாமி, வகுப்பை முடிச்சுக்கலாமா நேரம் ஆறதுனால, அல்லது தாமதமா தொடங்கினால கூடுதல் நேரம் எடுக்கலாமா? சாமிக்கு இன்னும் ஒரு கதை கூட சொல்லித்தாங்க. குருஜி, உங்களுக்கு நேரம் இருந்தா எடுங்க குருஜி. அடுத்தது இந்த பைதன் வாழ்க்கையில நடந்த கதை என்ன பார்க்கலாம். உலகத்துல குருமார்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, சிஷ்யர்களை சோதிப்பாங்க அப்படிங்கிற அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகும். என்ன பண்ணாரு, பைதனை கூப்பிட்டு மற்ற 2 பேரும் அனுகிரகம் கிடைச்சது வீட்டுக்கு அனுப்பிட்டார். இவன் ஒத்தைக்கு மாட்டிக்கிட்டான். குருகுலத்தோட எல்லா வேலையும் அவன் தலையில கட்டினார். நீ வந்து நான் சொல்ற வரையில எனக்கு பணிவிட பண்ணணும், அப்பந்தான் உனக்கு நீ விரும்புகிற வித்தை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னார். சிஷ்யனும் நல்ல சிஷ்யன்,
எரும மாடு மாதிரி அவனை வேலை வாங்கினார். வெப்பம், பசி, தாகம் எல்லாத்தையும் தாங்கி அவனும் நல்ல சிஷ்யனாட்டு இருந்துட்டு இருந்தான். இப்படி குருவினுடைய சந்தோஷத்தை, அவருடைய பணிவிடையில குரு சந்தோஷப்பட்டார். நல்ல குருவுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு எல்லா விதமான வித்தைகளும் வந்தது. அவனுக்கு தெரியாததே இல்லை, அப்படி ஆயிட்டான். அப்போ குரு அவருடைய கொடுக்க வேண்டிய கஷ்டத்தெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு, அவனுக்கு எல்லா வித்தையும் தெரிஞ்ச பிறகு, சரிப்பா இனி நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சார். அவன் குருகுல வாசத்தை முடிச்சு, சமாவர்த்தனம் முடிச்சு, பிரம்மச்சரிய விரதத்தினுடைய சமாப்திய பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போய் சேர்ந்தான். இந்த கிரகஸ்தா ஆசிரமத்துல இந்த பைதர் இருக்கும்போது அவருக்கு 3 சிஷ்யர்கள் இருந்தான். அவருடைய குருகுலத்துல பட்ட கஷ்டம் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு சிஷ்யர்களை வேலை செய்யணும், குரு சுசுரூஷ பண்ணணும் ஒன்னும் சொல்ல மாட்டார். அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்கிக்கிட்டார். பூஜ்ய சாமிஜியுடைய காலத்துல படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான். அடுத்த வேளை சாப்பாடு எங்க இருந்து வருது தெரியாது, தங்குறதுக்கு இடம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல போய் சாப்பாடு வாங்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் படிக்கணும். ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். படிக்கிறது மட்டும் எதுவும் காசெல்லாம் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயா படிக்கலாம். ரிஷிகேஷ் குளிர், நல்ல இடத்துல தங்குறது கஷ்டம். இந்த ரிஷிகேஷ் குளிர்ல எல்லாம் தங்குறது இன்னும் கஷ்டம். இதுல சாமி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால சாமி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாமி வகுப்பு எடுக்கும்போது ஆசிரமத்துல எல்லா விதமான சௌகரியத்தோட சிஷ்யர்களை படிக்க வச்சாங்க. சிஷ்யர்கள் பணம் கொடுக்க வேண்டாம், தங்குறதுக்கு பத்தி யோசிக்க வேண்டாம், சாப்பாடு பத்தி யோசிக்க வேண்டாம், புஸ்தகங்கள், பென்சிலுக்கெல்லாம் என்ன பண்ணணும் யோசிக்க வேண்டாம். எல்லாமே ஆசிரமத்துல இருந்து கொடுத்து சாமி படிக்க வச்சாங்க. அது மாதிரி இந்த பைதர் என்ன பண்ணாரு, அவருடைய சிஷ்யர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தும். அப்போ அவர்கிட்ட ஜனமே ஜெயன், பௌஷ்யன் அப்படின்ட்டு 2 சத்திரியர்கள், ராஜாக்கள் வந்து அவரை அவருடைய குருவாக, உபாத்தியாயராக, வாத்தியாராக அவங்க வரிச்சாங்க. அப்போ அவர் யாகத்துக்காக புறப்பட வேண்டி இருந்ததுனால அவருடைய சிஷ்யன்ல உதங்கர் அப்படின்னு ஒரு சிஷ்யன் இருந்தார். அந்த சிஷ்யனை கூப்பிட்டு, எப்ப நான் இப்படி வெளியே போறேன், நீ அது வரைக்கும் நம்ம குருகுலத்தை பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொன்னார். உதங்கரும் எல்லாம் நல்லபடியா குருகுலத்தை பார்த்துக்கிட்டார். அவரு பைதர் அவருடைய காரியமா போயிட்டு அவரு திரும்பி வந்தார். வந்து பார்த்து இந்த சிஷ்யன் எவ்வளவு நல்லா இருந்தான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன விருப்பமோ சொல்லு, நான் நிறைவேற்றேன் அப்படின்ட்டு சொன்னார். நீ இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்துட்ட, அதனால நீ வீட்டுக்கு போலாம், உனக்கு என்னென்ன விரும்புறியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு சொன்னார். அப்போ உதங்கர் சொன்னாரு,
குருகுலத்தை விட்டு போடுறோம் அப்படின்னா குருவுக்கு தட்சிணை கொடுக்காம போக முடியாது. அதனால குருவே உங்களுக்கு நான் ஏதாவது தட்சிணை தர விரும்புறேன், கேளுங்க தரேன் அப்படின்னு. குரு சொன்னாரு, அப்படியா, சரி அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் குருகுலத்துல இது எனக்கு ஒத்தாசம் பண்ணிட்டு அப்படின்ட்டார். அப்புறம் அப்படி கொஞ்ச நாள் போச்சுது. மறுபடி அவர் கேட்கிறார், குருவே உங்களுக்கு இது குருதட்சிணை தரணும், என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்படி அடிக்கடி கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா ஒரு நாள் குரு சொன்னாரு, சரி நீ ஒண்ணும் பண்ணு, குரு பத்னிகிட்ட போய் என்ன வேணும்னு கேளு அப்படின்னார். ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில அப்படி ஒரு கதை வரும். ராமகிருஷ்ணர்கிட்ட யாரோ என்னமோ வேணும்னு சொல்லுவாங்க, இல்ல அவர் போய் சாரதா தேவியிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். அது மாதிரி குரு என்ன பண்ணிட்டாரு, குரு பத்னிகிட்ட போய் கேளு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவார். அப்ப அவர் குரு பத்னிகிட்ட போய் இப்படி குரு கிட்ட கேட்டேன், ஆனா அவரு இப்படி உங்ககிட்ட கேட்க சொல்றாரு, அதனால நீங்க உங்களுக்கு என்ன தேவை தட்சிணை வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த தட்சிணையை தரவும் முடிச்சு என்னுடைய வீட்டுக்கு போகவும் சௌரியமா இருக்கும், நீங்க கொஞ்சம் கருணை கூறணும் அப்படின்னு சொன்னார் உதங்கர். அப்போ அவருடைய மனைவி சொன்னாங்க, அது பௌஷ்யன் ஒரு ராஜா இருக்காரு, அவருடைய மனைவி காதுல இருக்கக்கூடிய குண்டலங்கள் எனக்கு வேணும். இன்னையில இருந்து 4வது நாள் ஒரு விரதம் வருது, அந்த விரதத்துக்கு நாம் பிராமணர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறணும். அப்படி பரிமாறும் போது அந்த கம்மலை போட்டுக்கிட்டு குண்டலங்களை போட்டுக்கிட்டு பரிமாறணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால நீ அதை வாங்கிட்டு வருவியா அப்படின்னு கேட்க. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பைதருடைய சிஷ்யர்கள் தான் ஜனமேஜயனும் பௌஷ்யனும். அந்த அளவு ஒருத்தர் பௌஷ்யர் கிட்ட தான் இப்ப அனுப்பி வைக்கிறார். அப்போ உதங்கர் பௌஷ்ய ராஜாவை தேடி போறார். வழியில ஒரு மகாத்மா ஒரு பெரிய ரிஷபம் காலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருந்தார். அவரு சொன்னாரு, இந்த போறதே போற அப்படியே இந்த ரிஷபத்தினுடைய கோமயத்தை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. அவர் சொன்னாரு, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் குரு பத்னிக்கு கரைத்து வேண்டி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ இவர் சொன்னார், நீ என்னப்பா, உன்னுடைய குருவே சாப்பிட்டு இருக்காரு கோமயத்தை, அவர் கூட இப்படி போனாரு, இப்படி சாப்பிடாம போக மாட்டாரு, நீ மட்டும் சாப்பிடாம போற, நல்ல சிஷ்யனா இல்லையா நீ அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோமயத்தையும் கோமூத்திரத்தையும் குரு சாப்பிட்டு இருக்காரு, அப்ப நம்மளும் சாப்பிட்டு சொல்லி சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா குருபத்தினிக்கு குண்டலம் வாங்கிட்டு வர 4 நாள் தானே இருக்கு அப்படின்ட்டு கிளம்பி ராஜாட்ட போனார். ராஜாட்ட போய் விஷயத்த சொன்னார். அப்போ இப்படி பைதருடைய நம்முடைய குருவுடைய சிஷ்யன் வந்திருக்கான் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி என்னப்பா என்ன விஷயமா வந்த அப்படின்னா, அது இப்படி உங்க மனைவி அணிஞ்சிருக்கூடிய குண்டலங்களை என்னுடைய குரு பத்தினி கேட்கறாங்க, தந்தார இப்போ உபகாரமா இருக்கும் அப்படின்னு. சரி, என்னுடைய குருவுக்காக குரு பத்தி உன்னுடைய குரு ஒண்ணுதான், குரு பத்தினி கேட்கறாங்கன்னா தர வேண்டியது என்னுடைய கடமை. சரி, அப்போ நீ அந்த புறத்துல போய் ராஜபத்தினிகிட்ட கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு. அவர் அங்க அந்த புறத்துல போனா அந்த அம்மாவை பார்க்க முடியல, அவருடைய கண்ணுல படல. இப்போ திருப்பி என்ன ராஜா
மனைவி அந்த பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க, போய் பார்த்தேன் ஆளை காணல அப்படின்னு. அப்ப ராஜா சொன்னாரு, என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்க, நீ என்ன அபச்சாரம் பண்ண சொல்லு. இல்லைன்னா உன் கண்ணில் அவ பட்டிருப்பா, அபச்சாரம் பண்ண கண்ணில் அவ படமாட்டா, என்ன பண்ண சொல்லு அப்படின்னு. அவன் கொஞ்ச நேரம் ஆலோசிச்சு பார்த்தான். ஆலோசிச்சு பார்த்துட்டு உதங்கர் சொன்னாரு, ஆமா, வரக்கூடிய வழியில இப்படி ஒரு ஆசாமி நின்று என்கிட்ட கோமயத்தை கோமுதத்தை சாப்பிட்டு போன்னு சொன்னாரு. நான் அவசர அவசரமா வர்றது அவசரத்துல சரியாம சுத்தம் பண்ணாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதனாலதான் என் மனைவியை பார்க்க முடியல, முதல்ல போய் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் அவரு கிழக்கு பார்த்து உட்கார்ந்து கைகால் முகம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு முறைப்படி ஆசமனம் பண்ணி தன்னை சுத்தம் பண்ணிட்டு திருப்பி போறார். அங்க போனா ராஜபத்னி அவருடைய கண்ணில் பட்டாங்க. இப்படி அவங்க சிஷ்யரை நமஸ்கரிச்சு வரவேற்றாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்படி என்னுடைய குரு பத்தினிக்கு இந்த குண்டலங்கள் வேணும், அதனால வாங்குறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன், தயவு செய்து நீங்க தாங்க அப்படின்னு. ராஜாவுடைய குருவுடைய மனைவி, அதனால கொடுக்காம அந்த அம்மா சந்தோஷமா அதுக்காக என்ன நான் தாரேன், ஆனா ஒரு எச்சரிக்கையை சொல்றேன், தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு நாகராஜா இருக்கிறான், அவனுக்கும் ரொம்ப காலமா இது மேல ஒரு கண்ணு, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொண்டு போகணும், அவன் தட்டி பறிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அனுப்பினார். இந்த தக்ஷகனுக்காக வேண்டிதான், இந்த தக்ஷகன் தீண்டிதான் பரீட்சித்து இறக்குறது, அந்த பரீட்சித்துக்காக வேண்டிதான் சர்ப்பசத்திரம் எனவே ஜெயின் பண்றது. அந்த லிங்க் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தக்ஷகன் அதுக்கு என்ன, நான் ரொம்ப புத்திசாலி திறமசாலி, என்கிட்ட தட்டி கொண்டு போக பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டலங்கள் எல்லாம் வாங்கிட்டான். ராஜாவை பார்த்து ராஜாவே ரொம்ப சந்தோஷம், பெரிய உபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று மறுபடி குருகுலத்தை பார்த்து போறான். ராஜா சொன்னாரு, என்ன அவசரம், ஒரு 2 நாள் தங்கிட்டு போங்க, வந்ததே வந்தீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப அவசரம், ரொம்ப நாளைக்கு தங்கலாம் முடியாது, வேணா சரி வந்த இடத்துல கையில் அனுப்பிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல பௌஷ்யர் அவருக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இவர் இந்த சாப்பாடை சாப்பிடும்போது அந்த சாப்பாடு ரொம்ப ஆறி போயிருந்தது, அதுல முடி இருந்தது. உடனே கோவம் வந்துச்சு, நான் சும்மா போறவனை கூப்பிட்டு கை நினைக்காம போகாதீங்க வந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி அது கொடுத்த சாப்பாடும் ஆறி போனது, பழசு, அதுல முடியும் வேற இருக்கு, அதனால உனக்கு கண்ணு தெரியாம போகட்டும் அப்படின்ட்டு சாபம் கொடுத்தார். உடனே ராஜா பதிலுக்கு, சாப்பாட்டுல ஒரு புத்தகம் இல்ல, நீங்க ஒரு புத்தகம் இல்லாத சாப்பாட்டை பார்த்து புத்தகம் இருக்குன்னு சொல்லி என்ன சமைச்சதுனால உங்களுக்கு சந்ததி இல்லாம போகணும் ராஜா பதிலுக்கு சமைப்பார். அந்த உதங்கர் சொல்லுவாரு, நீங்க இப்படி ஒரு சாப்பாடையும் போட்டுக்கிட்டு பதிலுக்கு சாபம் கொடுத்தா இது நியாயம் இல்லை, சாப்பாடை பாருங்க அப்படின்னு. அந்த பௌஷ்ய ராஜா சாப்பாட்டை பார்ப்பார். சாப்பாட்டுல முடி இருந்தது, அது ஆறி போயிருந்தது, அது நம்ம பக்கத்துல தான் குற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ராஜா உதங்க ரிஷியே, நான் தெரியாம உங்களுக்கு கோவப்பட்டேன், நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க, அதனால என்ன மன்னிக்கணும், நான் குருடான் ஆயிடக்கூடாது, நீங்க எல்லாம் பெரியவங்க மகாத்மா, அதனால கொஞ்சம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு. அப்போ உதங்க மகரிஷி சொன்னார், நான் சொன்னதுதான், அது பொய்யாகாது, ஆனா என்ன பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு அது பழிக்கும், அதுக்கு வரும் மறுபடியும் உனக்கு கண்ணு தெரியும்
அப்படின்ட்டு அந்த சாபத்தினுடைய கடுமையை குறைச்சு கொடுப்பார். அப்போ பதிலுக்கு அவங்ககிட்ட கேட்பாரு, நீ என்ன சபிச்சல, நீ சபிச்சத திருப்பி வாங்கு அப்படின்னு. இந்த ராஜா சொல்லிடுவாரு, அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னும் கோபம் அடங்கல, நான் கொடுத்த சாபத்தை திருப்பி வாங்க முடியாது. நீங்க பிராமணன் மன்னிக்கலாம், நான் சத்திரியன், நான் உங்களை மேல இருக்க முடியுமா? அதனால நான் சாபத்தெல்லாம் மாற்ற முடியாது, என்னால அப்படி மாற்றவும் முடியாது. நீங்க பிராமணன் உங்களால மாற்ற முடியும், நான் என்னால மாற்ற முடியாது. அதனால போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதனால உதங்கர் சொன்னாரு, நான் அன்னத்துல குற்றம் இருக்குன்னு சொன்னது உண்மை, அதனால நான் கொடுத்த சாபம் பலிக்கும். நீ அன்னத்துல குற்றம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு என்ன சபிச்ச, நான் அந்த பொய் சொன்னேன்னு நினைச்சிட்டு, நான் யாரும் என் பக்கத்துல எந்த தப்பும் கிடையாது, அதனால உனக்கு சாபம் பலிக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். குண்டலங்களை எடுத்துட்டு கிளம்பிட்டார். வழியில ஒரு வஸ்திரம் இல்லாத சன்னியாசி பின்தொடர்ந்து வாரத பார்த்தார். இவரு என்னமோ ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வழியில ஒரு குளத்துல இறங்க வேண்டி இருந்தது. கையில குண்டலங்களை வச்சுக்கிட்டு குளத்துல இறங்கினாரா இல்லையோ, இந்த பின்தொடர்ந்து அந்த சன்னியாசி இதை எடுத்துட்டு ஓடிட்டார். இவர் ஏற்கனவே என்னவோ ஏதோ ஒரு சந்தேகத்தில் இருந்தால இவருக்கு அவர் எடுத்த உடனே கண்டுபிடிச்சிட்டார். உடனே சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த சன்னியாசி பின்னாடி ஓடுறார். அந்த சன்னியாசியை பிடிச்சிட்டார். தக்ஷகன் தான் அந்த சன்னியாசியா வந்தது. அவன் என்ன பண்ண, டக்குன்னு தக்ஷகனுடைய ரூபம் எடுத்தாலும் பாம்பு ரூபத்தை எடுத்து பக்கத்துல ஒரு வலையில புகுந்து அப்படியே நாகலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஓ, உதங்கருக்கு ராஜபத்தினி சொல்லித்தான் அனுப்புனாங்க, கவனமாயிருன்னு, இப்போ வந்தவன் தக்ஷகனா தான் இருக்கும் அப்படின்ட்டு பின்னாடியே போய் வலையை தோண்டினார். அவரால் தோண்ட முடியல. அதனால இந்திரனை பிரார்த்திச்சார். இந்திரன் அவனுடைய வஜ்ராயுதத்தை அனுப்பி போய் அந்த பிராமணனுக்கு நீ உதவி பண்ணினார். அவருடைய கையில இருந்த தடியில அந்த வஜ்ராயுதம் புகுந்து அவருடைய தடியால அந்த புற்ற பிளந்துட்டார். பிளந்து அந்த வலை வழியாக இவரும் அப்படியே நாகலோகத்துக்கு போய் சேர்ந்து அங்க போய் தேடுறார். நாகங்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார், எல்லாரையும் வர்றதுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார். ஆனா குண்டலம் கிடைக்கல. அங்க மறுபடியும் இந்திரனை அவரு தோத்திரம் பண்ணார். அப்போ அங்க ஒரு குதிரை மேல ஒரு புருஷன் நான் என்ன பண்ணட்டும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி நாகங்கள் எனக்கு வசப்படணும், எனக்கு இப்படி அதை இது திருப்பி வேணும், நான் என்னுடைய குருபத்தினி திருப்பி கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த புருஷன் அதுக்கு ஒரு வழி சொல்றார். அப்படி வழி சொன்ன உடனே அந்த குதிரையில இருந்து அக்னி ஜுவாலைகள் கிளம்பி நாகலோகம் முழுக்க தகிக்க ஆரம்பிச்சது. தக்ஷகன் அதால பயந்து ஓடி குண்டலத்தை கொடுத்து, ஐயா சாமி கொண்டு போங்க, ஆளை விட்டா போறோம் அப்படின்ட்டு கொடுத்தா. அவர் அதை வாங்கிட்டு, இன்னைக்கு தானே விரதம் சொன்னாங்க, நேரம் ஆயிட்டுதே அப்படின்ட்டு உத்தரராட்சி போறது ஏற்கனவே லேட் ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். உடனே அந்த குதிரையில வந்த மனுஷன் இந்திரனை பிரார்த்தனை பண்ணும்போது வந்த மனுஷன், இந்தாங்க நீங்க இந்த குதிரையில இறங்க, அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உங்களை கொண்டு குரு வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். உதங்கர் அதனால
குதிரையில ஏறினார். ஹான்னு வந்து சேர்ந்தார். குண்டலங்களை குரு பத்னிகிட்ட கொடுத்தார். குரு பத்னி சொன்னாங்க, நீ மட்டும் கொஞ்சம் தாமசிருந்த உன்னை சபிக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், போட்டு கரெக்டா வந்துட்டு நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வாங்கிட்டாங்க. அப்போ குரு கேட்டாரு, ஏப்பா இப்படி 11th ஹவர்ல கிளைமேக்ஸ்ல வந்த மாதிரி வந்திருக்கே, என்ன பிரச்சனை அப்படி? அப்ப இப்படி ஆக்கும், தக்ஷன் வந்து எனக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டான், அதனால தான் எனக்கு தாமதம் ஆயிட்டது அப்படின்ட்டு சொன்னார். வழியில நடந்த மற்ற கதைகள் எல்லாம் சொன்னார். அதுக்கு விளக்கம் எல்லாம் கேட்டார். குரு, நான் அந்த விவரம் சொல்லல, நிறைய விஷயம் நடந்தது, அதுக்கு எல்லாம் குரு விளக்கம் சொன்னார். இந்திரன் என்னுடைய சிநேகிதன், அதனால நீ என்னுடைய சிஷ்யன்கிறதுனால அவன் வந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கிறான், அதனாலதான் உன்னால வாங்கிட்டு வர முடிஞ்சது. ஒன்றும் பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, நீ இனி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவனுக்கு அனுமதி கொடுத்தார். குரு தட்சிணை கொடுத்தாச்சு. அந்த உதங்க ரிஷிக்கு தக்ஷகன் மேல கோபம். இப்படி என்ன மயிரிழையில பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்கும்படியா ஆக்கிட்டான், டென்ஷன் ஆக்கிட்டாங்க, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு உதங்க ரிஷி ஹஸ்தினாபுரத்துக்கு போய் ஜனமேஜய மகாராஜாவை பார்க்கிறார். இப்படி அந்த கதை போய் மகாபாரத கதையோட போய் விட்டது. ஒரு குரு சிஷ்யர்களாக இருக்கிறது எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப சிரமம். குரு நிறைய சோதனைகள் வைப்பார், அந்த சோதனைகளை எல்லாம் சிஷ்யர்கள் தாண்டணும். அப்படி அவங்க பெரிய பெரிய மகான்கள் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த கதையோட நிறுத்துவோம். அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து ஆதித்ய ஸ்தோத்திரம் தொடருவோம். போன வகுப்புல ஒரு கேள்வி இருந்தது, அது சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் கூடுதல் சொல்லதுக்கு இருக்கு, ஆனா கேள்வி கேட்டால் இல்லை, அதனால அந்த ஆள் வரும்போது பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் வானத்தில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவராணினம், வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயவெல்லாம் அறநாமே சூழ, வையகமும் துயதீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். நன்றி குருஜி. நன்றி குருஜி.